தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேலேருந்து ஒரு புதிய அப்ரெண்டிஷிப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்ரெண்டிஷிப் வேக்கன்சி பற்றி டீட்டெயில்ஸும் இதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, சதர்ன் ரயில்வேவோட அஃபீஷியல் வெப்பேஜில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்ரெண்டிஷிப் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. 2023-24க்கான அப்ரெண்டிஷிப்பு. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/2/2024 வரைக்கும் ஒரு மாதம் டைம் இருக்குது. இப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் ஆன்லைனில் அப்ளை வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போஸ்டிங்ஸில் என்னென்ன கேட்டகிரி போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் கேட்டகிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஐடிஐ கேட்டகிரி, 2 கேட்டகிரியில் உங்களுக்கு அப்ரெண்டிஷிப் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு ஃபிட்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் 20 வேக்கன்சி இருக்குது. இது எந்த ஏரியாவில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதனூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஒர்க் ஷாப்பில் கொடுக்குறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில். அடுத்து கேரியேஜ் அண்டு வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டரு, அதுக்கப்புறம் வெல்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு 52 வேக்கன்சியும் வெல்டருக்கு 31 வேக்கன்சியும், மொத்தமாக பெரம்பூருக்கு 83 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பொறுத்தளவுக்கு எம்எல்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி மொத்தம் சேர்த்து 20 வேக்கன்சி. அடுத்து எக்ஸ்ஐடிஐ, அதாவது ஆல்ரெடி ஐடிஐ கம்ப்ளீட் பண்ண கேட்டகிரி. இதை பொறுத்தளவுக்கு சிக்னல் அண்டு டெலகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போதனூர் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு மொத்தம் 95 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருவனந்தபுரம் டிவிஷன், அதாவது கேரளாவை சேர்ந்த திருவனந்தபுரம் டிவிஷனை பொறுத்தளவுக்கு மொத்தமாக ஒரு 280 காலி பணங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாலக்காடு டிவிஷனை பொறுத்தளவுக்கு பாலக்காடு டிவிஷனில் எல்லா போஸ்டிங்குமே கேட்டிருக்காங்க. மொத்தம் 135 வேக்கன்சி இருக்குது. ஸோ அடுத்து சேலம் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சேலம் டிவிஷனை பொறுத்தளவுக்கு மொத்தம் 294 வேக்கன்சி. இந்த தடவை நிறைய எக்ஸ்ஐடிஐ கேட்டகிரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ஐடிஐ சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஏன் நான் எல்லா வேக்கன்சியும் ரீட் பண்ணி காட்டுறேன்னா, உங்களோட படிப்பு, நீங்கள் ஐடிஐயில் என்ன கேட்டகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த டிவிஷனில் ஜாப் இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டிவிஷனில் நமக்கு அதிகமான போஸ்டிங்ஸ் இருக்கோ அந்த டிவிஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் டைம் எடுத்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து அதே மாதிரியே கேரியேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில் 14, மொத்தம் 333 வேக்கன்சி. அடுத்து லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 135 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூரில் 224 வேக்கன்சி. இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணத்தில் 48 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னை டிவிஷன் பார்த்தீங்கன்னா, சென்னை டிவிஷனுக்கு 24 வேக்கன்சி மட்டும்தான் பர்சனல் பிரான்ச் கொடுத்துருக்காங்க. ரோலிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரான்ச்சுக்கு ஒரு 66 வேக்கன்சி. ஆவடிக்கு 66 வேக்கன்சி. தாம்பரத்துக்கு 55 வேக்கன்சி. ராயபுரத்துக்கு 30, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிவிஷனுக்கு 22 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா வேக்கன்சியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா டிவிஷனுக்குமே வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எல்லா டிவிஷனையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது என்னென்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பாருங்கள். ஃபிட்டருக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 2 வருஷம் உங்களுக்கு இந்த ஐடிஐ இருக்கும். வெல்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 year 3 months உங்களுக்கு ஐடிஐ இருக்கும். இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதே மாதிரியே 1 வருஷம் 3 மாதம் உங்களுக்கு அப்ரெண்டிஷிப் இருக்கும். 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 12th ஃபஸ்ட்டு குரூப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும். பயோ மேக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்பில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து ஐடிஐ அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு எல்லாமே 1 year தாங்க. இதுக்கு நீங்கள் ரிலவெண்ட் ட்ரேடில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 12th முடிச்சுட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்கு ஆன்லைனில் ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்ரெண்டிஷிப் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ அப்ரெண்டிஷிப் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு யூனிட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த யூனிட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேரியேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூரா, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பா, கோல்டன் ராக்கா, போதனூரான்னு கொடுத்துருப்பாங்க. எதுன்னு கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஐடிஐ கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டகிரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிவிஷன் கேட்டிருப்பாங்க. எந்த டிவிஷன், சேலம் டிவிஷனா, போதனூர் டிவிஷனா, இல்லை வந்து பாலக்காடு டிவிஷனான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பெரம்பூரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரம்பூர், அரக்கோணம், பர்சனல் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் ரயில்வே ஹாஸ்பிட்டலு, கோயம்புத்தூர் பிரான்ச்சு, சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் இந்த சிக்னல் அண்ட் இதுவே நீங்கள் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருச்சி, மதுரை, பொன்மாலையில் இருக்கக்கூடிய 3 ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த டிவிஷன் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ன ட்ரேடில் வேணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ட்ரேடோ அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேக்கன்சி, மதுரைக்கான வேக்கன்சி செக் பண்ணால் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு தான் வந்ததுனால இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டிவிஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் வரும். எல்லாமே ஓகேனா ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பாருங்கள், கீழே இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்திருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அகைன் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. நேமை பொறுத்தளவுக்கு உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதில் இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அப்பா பேர் இல்லாட்டி ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. ரிலீஜனை பொறுத்தளவுக்கு ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டன்னா கிறிஸ்டின், முஸ்லீம்னா முஸ்லீம்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து செலக்ட் செக்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து மேர்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுத்துட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டின்றதை கொடுத்துக்கோங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் 100 ரூபாய் பே பண்ணணும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரு. அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி இல்லைனா இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இல்லைனா உங்கள் அப்பாவோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க. ரைட் சைடில் டாப்பில் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா கீழே சீல் வச்சுருப்பாங்க. அதில் என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க, எந்த இடத்துல இஷ்யூ பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியாக கொடுத்துட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது உங்களுடைய தற்காலிக முகவரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த முகவரியை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் ஆதார் கார்டில் இருக்கிற முகவரி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு, உங்கள் ஊரோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட 12 இலக்க ஆதாரம்னு 3 செட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கோங்க. 4 நம்பராக பிரித்து தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு நார்மலான பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபோட்டோ வந்து 75 கேபிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவில் வந்து நீங்கள் எந்த சைனோ வேறு எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. கேப் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கக்கூடாது. நீட்டான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ எப்படி சைஸை குறைக்கிறதுன்னு தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த நேம் ஆஃப் த ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேமுமே 10th மார்க் ஷீட்டில் கீழே இருக்குங்க. அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி போர்டுமே எந்த போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறதுமே அந்த 10th மார்க் ஷீட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க. அடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட சிஜிபிஏ பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க.
அதாவது 10th நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நீங்கள் 10th 500 மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் டைரெக்டாக பர்சன்டேஜாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜோ அதை வந்து கரெக்டாக கிரேட் ரேஞ்சில் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற கிரேடை மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபிட்டர் எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்னும், அடுத்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, தமிழ்நாடா எந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துட்டு எந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதில் சர்டிஃபிகேட் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட அப்டைன் மார்க்ஸ் எவ்வளோ, மொத்தமாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு. இதை வந்து எப்படி செக் பண்ணுறதுனா, உங்களுக்கு ஐடிஐலேருந்து ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் மார்க் ஷீட்டு, அதில் இருக்கும் அந்த மார்க்ஸ் எல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட்டு ஸ்டடீடு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, டிசி நம்பரு, சர்டிஃபிகேட் என்னைக்கு டிசி வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இதுவுமே உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மச்சம் மற்றும் தழும்பு. ஸோ உங்கள் உடம்புல எங்கே மச்சம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து எங்கே தழும்பு இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை தழும்பே இல்லைனா 2 மச்சம் மட்டும் கொடுத்துக்கோங்க, மச்சமே இல்லைனா தழும்பு மட்டும் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி இருந்தால் எஸ் இல்லை நோ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வந்திருக்கும். இதில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்க டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்க கேப்சா, அதாவது அதில் கொடுத்துருக்க அந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் ஒன் டைம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். ஹாவ் யூ வெரிஃபைட் த டீட்டெயில்ஸ்னு கேட்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாது, அதனால் எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அகெயின் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, அகெயின் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரில் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்த உடனே பாருங்கள் நம்முடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. டிரான்சாக்ஷன் ஐடி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் யுவர் அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. ஒருவேளை தேவையில்லை அப்படின்னா கிளிக் ஹியர் டு பேக் டு ஹோம் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் இப்போதைக்கு டவுன்லோட் ஆக மாட்டேது, எரர் காட்டுது. ஸோ நீங்கள் அப்புறமேட்டு வந்து லாகின் பண்ணி இந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் வந்து 2 விதமாக பண்ணலாங்க. ஒன்று உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுங்க. ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் ஐடிஐக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் ஐடிஐக்கு அப்ளை பண்ணுறவங்களும் இதே யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஐடிஐக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நாளைக்கு நான் ஐடிஐக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.